அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஆனந்த ஷீரடி சாய்பாபா கோயிலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 10ஆம் தேதி நடக்கக்கூடிய திருவிழா பற்றியும் பார்க்க இருக்கிறோம். அன்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தேவேந்திர நகர் பிரிவிலிருந்து எப்படி நம்ம ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு போக போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய 10ஆம் தேதி ராமநவமி விழாவை முன்னிட்டு நம்ம ஆனந்த ஷீரடி சாய்பாபா திருக்கோயில் தேவேந்திர நகர் அழுக்குழி கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு மாவட்டம். இங்கே வந்து ஸ்ரீ பாபாவுக்கு 8ஆம் ஆண்டு விழா சிறப்பாக அபிஷேகம், பெரிய பாபாவுக்கு அபிஷேகம், அன்னதானம், அருளாசி எல்லாம் சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்போ கோயிலுக்கு எப்படி போகிறது அப்படிங்கிற பாதையை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த 4 ரோட்லேருந்து நேராக உள்ளே வந்து கோயிலுக்கு எப்படி போகிறதுன்னு பார்க்குறீங்க. பின்னாடி வந்து கோயிலுடைய வீடியோ, ரொம்ப எழில்மிகு கோவில் எப்படி இருக்குன்னு நம்ம ட்ரோன்லேயே எடுத்து காமிச்சிருக்கிறோம். ஸோ நீங்கள் வரும்பொழுது இந்த குறியீட்டில் தான் நீங்கள் வந்து திரும்புவீங்க. திரு K.A. செங்கோட்டையன் அவர்கள் மதியம் அன்னதானத்தை துவங்கி வைக்க இருக்கிறார்கள். ஒரு பழம்பெரும் அரசியல் மூலியமாக பலருக்கு நன்மை செய்த திரு K.A. செங்கோட்டையன் அவர்கள் கழக அமைப்பு செயலராக இருக்கிறார். ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலராகவும் இருக்கிறார். முன்னாள் அமைச்சர், தற்போது கோபி சட்டமன்ற உறுப்பினர் திரு K.A. செங்கோட்டையன் அவர்கள் இந்த விழாவுக்கு அன்னதானத்தை துவக்கி வைக்க இருக்கிறாங்க. நம்ம வந்து பாபாவுக்கு நமது கையாலேயே அபிஷேகம் செய்து அங்கே வரக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் ஆன்மீக சொற்பொழிவாற்றி அருளாசியும் வழங்கி அங்கே வரக்கூடிய அனைவர்களுக்குமே வீட்டில் ஐஸ்வர்யம் பெறுவதற்காக அங்கே நாணயங்கள் வழங்க இருக்கிறோம். பாபா கிட்ட வச்சு பூஜை செய்த நாணயங்கள் தர இருக்கிறோம். அது வந்து உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய வறுமையை போக்கி உங்களுக்கு செல்வ வளம் பெருகும் ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக இருக்க போகிறது. 10ஆம் தேதி 10/4/2025 வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு மகா கணபதி யாகம் துவங்க இருக்கிறது. காலை 10 மணிக்கு மூலவருக்கு அபிஷேகம் நிகழ இருக்கிறது. 12 மணிக்கு நாம் ஆன்மீக சொற்பொழிவாற்றி அருளாசி கொடுத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் செல்வ வளம் பெருகும் ஐஸ்வர்ய நாணயங்கள் தர இருக்கிறோம். 1 மணிக்கு சிறப்பு ஆரத்தி இருக்கிறது. 1:30 மணிக்கு மதியானம் அன்னதானம் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. 4 ரோட்லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கோயில் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப தூரம்லாம் கிடையாது. கோயில் வந்து ரொம்ப எளிமையான, ரொம்ப அருமையான எழில் மிகு தோற்றத்துடன் எப்படி இருக்கு பாருங்கள். சுற்றியும் தென்னை மரம், வயக்காடு, பச்சை பசேல்னு ஊருக்குள்ளே கோவில் எவ்வளோ அழகாக இருக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கோயிலோட டாப் வியூ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த திருப்பணிக்கு நீங்கள் வந்து நன்கொடை கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதிலே கீழே ட்ரஸ்ட்டோட எல்லா டீட்டெயிலும் அதில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் தேவைப்படுறவங்க இதை வந்து பயன்படுத்திக்கலாம். கோவில் நிறுவனர் திரு N. பன்னீர்செல்வம் அவர்கள், அதே போல் அரங்காவலர்கள் வரலட்சுமி, அருண் பிரசாத், லக்ஷ்மி நாராயணி, விக்னேஷ், சௌந்தர்யலட்சுமி, இவங்களால அந்த கோயில் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றுருக்கு. ஆனந்தன், ரவிக்குமார் அவங்கெல்லாம் அந்த கோயிலை நல்லா பார்த்துக்கிறாங்க. அன்பர்கள் அனைவரும், பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த கோயில் மிக சிறப்பாக போயிட்டுருக்கு. மிகவும் அருளாசி வழங்கக்கூடிய அமைப்பில் இங்கே பாபா இருக்கிறார். இந்த கோயிலில் 11 வருடமாக பூஜை செய்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் சம்பளம் கூட பெற்றுக்கொள்ளாமல் பூஜை செய்து கொண்டிருக்கக்கூடிய திரு பரணிதரன் அவர்களுக்கும், அதே போல் தற்போது பூஜை செய்து கொண்டிருக்கக்கூடிய திரு முருகன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளும் இங்கே நேரில் வர்றோம். எதிர்காலத்தில் மாதம் வர்றதுக்கு உண்டான ஏற்பாடுகளையும் செய்யலான் இருக்கிறோம். கோவிலில் மாதம் ஒரு நாள் வந்து சிறப்பாக பண்ணலாம் அப்படிங்கிற ஏற்பாடையும் சிறப்பாக செய்யலான் இருக்கோம். அதனால் அன்பர்கள் அனைவரும் இந்த விழாவுக்கு வருகை தந்து பாபாவுடைய அருளாசி பெற்று அனைவரும் இன்பற்று மகிழ்வோடு நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் பல்லாண்டு வாழ வேண்டுமென என் அப்பன் சொக்கநாதனை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கோயிலுடைய உட்புற தோற்றங்கள். கோயிலில் உள்ள சுவாமியை நீங்கள் மெதுவாக பொறுமையாக இசையோடு சேர்ந்து தரிசிக்கலாம். வாங்க, ஒன்றாக இணைவோம் 10ஆம் தேதி கோபிச்செட்டிப்பாளையத்தில்.
இது வரைக்கும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய பாபா கோயிலோட விசேஷம் அங்கே நம்ம வர்றது கோயிலை முழுமையாக நீங்கள் பார்த்தீங்க. நம்ம ட்ரோனில் முதன்முறையாக ரிலீஸ் ஆன வீடியோ இது. எல்லோரும் கண்டுகளிங்க. இனி தொடர்ந்து பல கோயில்களை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்ம தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.